வணக்கம் நேர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். கடந்த 21ஆம் தேதியோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 15 வருடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த 15 வருடங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பயணங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, அதனுடைய ஆரம்பம் எவ்வாறான பின்னணியிலே உருவாக்கப்பட்டது, அதன் நோக்கம் என்னவாக இருந்தது, அந்த நோக்கத்தின்படி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பயணம் அமைந்துள்ளதா என்பது போன்ற பல்வேறு விடயங்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கிகளில் ஒருவர் என்று சொல்லப்படுகின்ற, உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு 4 கட்சிகளால் உருவாக்கப்பட்டிருந்தது. 4 கட்சிகள் இந்த கூட்டாக அமைந்திருந்தது. அதிலே முக்கிய பங்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் இருக்கின்றது. அந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பிலே அந்த கூட்டமைப்பினுடைய ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்ட கலாநிதி நானா குமரகுருபரன் என்று இணைந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். முக்கியமான தருணத்திலே இணைந்திருக்கின்றோம். 21ஆம் தேதியோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 15 வருடங்கள். அதை ஒரு மீள்பார்வையாக செய்வோம் என்பதுதான் என்னுடைய இன்றைய கலந்துரையாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த உருவாக்கம், அதன் காரணகர்த்தாக்கள் என்பதெல்லாம் இன்று வரலாறு திரிவுபட்ட நிலையிலே தான் நாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த 15 வருடங்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு உருவாக்கம் பெற்றது, கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த கேள்விக்கான பதில் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் பலருடைய இன்றைய கருத்து தமிழீழ விடுதலை புலிகள் தான் இதை உருவாக்கினார்கள் என்பது. அந்த இடத்தை நான் தெளிவுபடுத்தியாக வேண்டும். ஆரம்ப கட்டத்திலே இந்த எண்ணம் கருக்கொண்ட பொழுதும் அதனுடைய தேவை உணரப்பட்ட பொழுதும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கவில்லை என்பதை நான் திட்ட தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றேன். ஏனென்றால் அன்று 2000ஆம் ஆண்டு முடிந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், தமிழினம் இராணுவத்தின் கையிலே, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கையிலே இன்னலுற்ற ஒரு காலகட்டம். அப்பொழுது கூட்டமைப்பு உருவாக்கப்படாவிட்டாலும் உண்மையான பிரச்சனை என்னவென்றால், யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. யுத்தத்தினுடைய நடத்தி கொண்டிருக்கிற தமிழீழ விடுதலை புலிகளுடைய நோக்கம் ஒரு தனிநாடு. எனவே அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்க முடியாது. ஆனால் இலங்கை பாராளுமன்றம் என்பது ஒரு சுப்ரீம் பாடி. சர்வதேச சமுதாயம், சர்வதேச நாடுகளினுடைய அரசாங்கங்கள் பார்ப்பது ஒரு தமிழ் மக்களுடைய மக்கள் பிரதிநிதியை. எனவே அன்றைய காலகட்டத்திலே தமிழ் தேசியத்திற்கு விசுவாசம் அல்லாத நிலையிலே பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் சிலர் தங்களுடைய கருத்தாக அரசாங்கத்துக்கு சார்பான பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே தான் கூட்டமைப்பு உருவாவதற்கு முன்னரும் கூட கொழும்பு வாழ் தமிழர் பணிக்குழு ஒன்று இங்கே இயங்கி வந்தது. டாக்டர் வேலாயுத பிள்ளை, குமார் பொன்னம்பலம், விஜயசிங்கம் போன்றவர்கள். அவர்களுடைய கருத்தும் இந்த போராட்டம் என்பது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாத ஒரு காரணத்தினால் பாராளுமன்றத்திலே ஜனநாயக ரீதியாக வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதிகள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அர்த்தபுஷ்டியான விஷயமாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், பாராளுமன்றம் தான் ஒரு சுப்ரீம் உச்சபூடமாக நாங்கள் பார்க்கின்றோம். உலக அரங்கம் கேட்பது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியுடைய கருத்தை. அந்த வகையிலே பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டியதும், தமிழ் தேசியத்தை சார்ந்தவர்கள் போட்டியிட வேண்டியதும், தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிநிதிப்படுத்துவர்கள் போட்டியிட வேண்டியதும் ஒரு கட்டாய தேவையாக அமைந்தது. அந்த தேவையை கொள்கை அடிப்படையிலே தமிழீழ விடுதலை புலிகள் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் வேறுபட்டது. அந்த வகையிலே உண்மையிலே சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்களுடைய ஒரு நீண்ட ஆர்டிக்கிளில் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, உண்மையும் அதுதான். கிழக்கிழங்கையிலே, அதுவும் மட்டக்களப்பில் அல்ல, அதாவது தென்கிழக்கு பகுதியான கிழக்கிழங்கையிலே தான் இது பற்றிய ஒரு புத்திஜீவிகளுடைய கூட்டம் 2-3 தடவைகள் இடம்பெற்று பாராளுமன்றத்திலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு எண்ணம் கருக்கொண்டது. அந்த வகையிலே அதிலே முதுகெலும்பாக செயற்பட்டவர் சிவராம் அவர்கள். அவரை ஆங்கிலத்திலே தராக்கி என்பார்கள், நாங்கள் தாரகை என்று சொல்கின்றோம். இப்படியாக இருந்தார். எனவே அவர் அதை முன்னெடுத்து அதை கொஞ்சம் வேகமாக கொண்டு சென்று இங்கு வந்து கட்சிகளை எல்லாம் சந்தித்தார். இதில் என்ன பிரச்சனை என்றால், தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு அப்பால் ஆயுதமேந்தி போராடிய ஏனைய அமைப்புகள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரானவைகளாக இருந்தன. எனவே
அவைகளுடன் எப்படி இணைவது என்கின்ற ஒரு பிரச்சனை அன்று எழுந்திருந்தது. எனவே இப்படியான பிரச்சனை வந்த பொழுது பலரும் தேர்தலிலே பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அடிப்படையாக ஒரு கொள்கை இல்லாமலே இணைய தயாராக நேரத்திலே அமரர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கீதாஞ்சலி இல்லத்திலே சிவராம் அவர்களும் திசநாயகம் அவர்களும் என்னையும் விநாயகமூர்த்தி அவர்களையும் சந்தித்தார்கள். காரணம், அமரர் குமார் பொன்னம்பலமுடைய மறைவின் பின்னர் அவருடைய மகன் கஜேந்திரகுமார் அவர்களும் அவருடைய துணைவியார் டாக்டர் யோகி பொன்னம்பலம் அவர்களும் தெளிவாக சொன்னபடியும் நாங்கள் இனி எங்கில் விரை முழக்க தயாரில்லை, நீங்கள் இருவரும் அரசு கட்சியை கொண்டு நடத்துங்கள், தகுந்த நேரத்தில் தம்பி கஜேந்திரகுமார் அவர்கள் வந்து இணைவார் என்பதுதான். எனவே நாங்கள் இருவர் நடத்தி கொண்டிருந்தோம். வந்து கதைத்த பொழுது சொன்னால் இப்படி இணைய வேண்டும் என்று. உங்களுக்கு தெரியும், சிவராம் அவர்கள் எப்பொழுதுமே சில கருத்துக்களை சொல்வது ஆக்ரோஷமாக அடாவடித்தனமாக சொல்வது போல தான் அமையும். அப்போ நான் சொன்னேன், கொள்கை அளவிலே நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே நாங்கள் மக்கள் ஆணையை பெற்றால்தான் அது பிரயோசனமாக அமையும். அந்த வகையிலே அன்று இருந்த பிரச்சனை இந்த ஏக பிரதிநிதித்துவமும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்கின்ற தின்பு கோட்பாடும். எனவே நாங்கள் சொன்னோம், இந்த தின்பு கோட்பாட்டினுடைய தமிழ் மக்களுடைய அடிப்படை அபிலாஷைகள், இன்றைய சுயநிர்ணய உரிமையை, தாயக கோட்பாடு என்பவற்றுடன் ஏக பிரதிநிதித்துவம் என்கின்றதை நாங்கள் நினைத்து கொண்டால்தான் அதற்கு மக்களாணை பெற்றதாக அமைய முடியும். அதை அவர் சொன்ன பொழுது மிகவும் கோப ஆவேசப்பட்டு வெளியேறிவிட்டார். நாங்கள் பின்னர் சந்திப்போம் என்று. பின்னர் கொழும்பிலே இருக்கின்ற சில தமிழ் விசுவாசமான புத்திஜீவிகள், கைலாசப்பிள்ளை அவர்கள், இந்து மாமன்ற தலைவர் கைலாசப்பிள்ளை, கந்தையா நீலகண்டன், நிமலன் கார்த்திகேயன், தில்லைக்கூத்தன் நடராஜா அவர்கள் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள். ஆனாலும் முன்னாள் ஐநா ஆலோசகர் ஜெயபாலசிங்கம், கப்பலோட்டிய தமிழன் போன்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரஸ்வதி மண்டபத்திலே தான் முதலாவது கூட்டம் இடம்பெற்றது. எல்லோரும் பேசும்படி அமைதியாகத்தான் இருந்தோம். ஆனால் நான் இறுதியாக சொன்னபடியாக இணைவது வரவேற்கத்தக்கது, எங்களுக்கு தேவையான காலத்தின் தேவையானது ஒன்று. ஆனால் தேர்தல் பயனான ஒரு முடிவு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய திசையிலே போக முடியாது. ஆதலினால் தேர்தல் விஞ்ஞாபனம் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை உள்ளடக்கியதாகவும் ஏக பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்துவாகவும் இருக்க வேண்டும் என்று. அதன் பின்னர் அந்த சரஸ்வதி மண்டப கூட்டத்தின் பின்னர் பல்வேறு கூட்டங்கள் இரவிலே மாலையிலே நாங்கள் வடிவேற்கரசன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு விசுவாசி, அவருடைய இல்லத்திலே தான், கொல்லப்பட்டியின் இல்லத்திலே நாங்கள் அடிக்கடி சந்தித்தோம். நானும் தில்லைக்கூத்தன் நடராஜா அவர்களும் வடிவேற்கரசன் வீடும் குமார் பொன்னம்பலம் கீதாஞ்சலி வீடுமாக இரவிலே ஷட்டில் ஓடி திரிந்து நாங்கள் வலியுறுத்திய பொழுதும் இறுதியாக என்ன விடயத்தை வலியுறுத்தி தமிழ் மக்களுடைய அடிப்படை அபிலாஷைகளான திம்பு கோட்பாடும் ஏக பிரதிநிதித்துவம், அதாவது தமிழ் விடுதலை புலிகள் தான் ஏக பிரதிநிதித்துவம் என்பதும் இடம்பெற வேண்டும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில். அல்லாது கொள்கை இல்லாமல் நாங்கள் ஒன்று சேர முடியாது என்பதை வலியுறுத்தியிருந்தோம். இறுதியாக சம்பந்தன் அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக சரி, நாங்கள் அதை அப்படி சொல்லாவிட்டாலும், பெயர் சொல்லி குறிப்பிடாவிட்டாலும், ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லாவிட்டாலும் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் என்கின்ற ஒரு கருத்தை முக்கிய அரசியல் அமைப்பு என்ற அதாக நாங்கள் கொள்வோம் என்று ஆரம்பத்திலிருந்து தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் அவர்கள் புலிகள் ஏக பிரதிநிதிகள் என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டினார் என்று சொல்கின்றீர்களா? இல்லை, ஆரம்ப காலத்திலே அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது. நான் அதை மறுக்கக்கூடாது. என்னுடைய பிரச்சனை இன்றைய காலகட்டத்திலே பலருடன் முரண்படுவதை தவிர்த்து கொண்டு வருகின்றேன். ஏனென்றால் அரசியலிலே நானோ அல்லது என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய பிரபா கணேசன் அவர்களோ டாக்டர் சிவானந்தா போன்றவர்களோ கூட இந்தளவு வயதிலே இருந்தாலும் நாங்கள் யாருடனும் முரண்பட்டு அரசியல் முரண்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட குரோதமாக கருதவில்லை. ஆனால் சில முதிர்ந்தவர்கள் சில வேளைகளில் இதை குரோதமாக கருதலாம். அதனால் தான் நான் அதை தவிர்க்க விரும்புவது. ஆனாலும் நீங்கள் சொல்வது போல் அதை சொல்லாவிட்டால் அதில் அர்த்தமில்லை. திரிபடுத்தப்படக்கூடாது, அது உண்மை. அந்த வகையிலே அவர் அப்படியாக நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இறுதி வடிவமாக டெலோ சார்பாக அன்றைய முதல்வர் ஸ்ரீகாந்தா, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் என்ற வகையிலே நானும் இபிஆர்எல்எஃபினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும், தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பாக சமந்தர் ஐயா அவர்களும் நாங்கள் கையொப்பமிட்டோம். உருவாகியது அன்று வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாகவில்லை, அது ஒரு கூட்டமைப்பாக உருவாக இல்லை. நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டணி. நீங்கள் வட்டுக்கோட்டை மாநாட்டை பற்றி நினைக்கிறீர்கள். தமிழர் விடுதலை கூட்டணி தான் வேறு வேறு வடிவங்களை பெற்றது. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே நாங்கள் உருவாக்கியிருந்தோம். நடைபெற்ற தேர்தலில் தான் நீங்கள் முதலாக கூட்டணியாக
உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டோம். அதாவது அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதல் போட்டியிட்ட தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டு இருந்தோம். அதற்கு பின்னர் ஆனந்த சங்கரி அவர்களுக்கும் அந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்பாக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற போது அங்கே ஒரு நிலவரம் இருந்தது, கள நிலவரம் அல்லது தேர்தல் நிலவரம் என்று கூட சொல்லலாம். மக்கள் ஆதரவை பெற வேண்டுமாக இருந்தால் புலிகளுடைய ஆசீர்வாதம் தேவை என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட இறுதி வரை அறிவிப்பார்கள், தேர்தலின் முதல் நாள் அறிவிப்பார்கள் அப்படியாக எதிர்பார்த்த பொழுதும் இறுதியாக அவர்கள் தங்களுடைய ஆதரவை சூக்ஷமாக அதை சொல்லி அறிவித்திருந்தார். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் அதில் தவறான அல்லது கபடமாக நான் பார்க்கவில்லை. தற்செயலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமக்கு இருக்கிற ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி அவரிடம் இருந்தது. தற்செயலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வியடைந்திருந்தால் அது அவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலும் இன்னொரு இருக்கின்றது. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் பாராளுமன்ற அரசியலிலே தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற தரப்புகளினுடைய பலம் ஓங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் கூட்டணி இணைந்ததாக. ஆனால் அந்த கூட்டணி அமைக்கப்பட்ட போது இணைந்த கட்சிகள் என்று பார்த்தால் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை விட ஏனைய அனைத்து கட்சிகளுமே அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்படும் வரை விடுதலை புலிகளுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு உண்மைதான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற பட்ட பெயர்களை எல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் நான் இன்று கூட என்ன நினைக்கின்றேன் என்றால், இன்று கூட வெளியிலே இருக்கின்ற ஈவன் ஏபிடிபி போன்ற அமைப்புகள் கூட தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுகின்ற பொழுது அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் அன்று நாங்கள் அனைவரையும் அரவணைத்த காரணத்தினால்தான் இன்று வரை ஆரோக்கியமான அரசியலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய முடிகின்றது. நான் சில வேளைகள் நினைப்பது உண்டு, எங்களுடைய தலைவர் அமரர்குமார் பொன்னம்பலம் அவர்கள் இருந்திருந்தால் சில வேளைகள் இது உருவாகி இருக்குமா என்று. ஏனென்றால் அவர் துரோகிகள் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து கொண்டவர். ஆனாலும் நாங்கள் உருவாக்கினோம். அந்த முதலாவது தேர்தலில் கிடைத்த வெற்றியின் பின்னர் தான் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வந்த பிரதிநிதிகள் என்பதை அங்கீகரித்து தமிழீழ விடுதலை புலிகள் இந்த வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்தார்கள். அதன் பின்னர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஓரளவு கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் 2004 தேர்தல் 2004 தேர்தலில் அவர்களுடைய பூர்ண ஆதரவுடன் அவர்களுக்கு விரும்பிய வேட்பாளர்கள் களமிறங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. எனவே என்னுடைய கருத்து என்னவென்றால், இவ்வளவு நேரம் நாங்கள் பேசிய அடிப்படை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உருவாக்கத்தில் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்கின்ற பொழுது சர்டன் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் எல்டிடி பங்கு பெற்றவில்லை என்பதுதான் தெளிவானது. ஆனால் எல்டிடி பங்கு பெற்றவில்லை என்ற போதிலும் அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது ஒரு சில விடயங்களிலே நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுத்திருந்தீர்கள். நீங்கள் வெளிப்படையாக சொல்கின்றீர்கள், தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான ஒரு சக்தியாக பாராளுமன்றத்தில், அதாவது தமிழர்களுடைய அபிலாஷைகளுக்கு எதிரானவர்களாக அமைந்துவிடக்கூடாது என்றால் எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர், அவர் லண்டனிலும் நான் நினைக்கிறேன் வீட்டிலிருந்து பாய்ந்து விழுந்து அமைத்தவர். அவர் பாராளுமன்றத்தில் இருந்த காரணத்தினால் அவருடைய கருத்துக்களை வெளிநாடுகள் தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டன. எனவே அப்படியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதுதான் கூடுதலான காரணமாக இருந்தது. அது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த இடத்திலே இந்த கூட்டமைப்பு என்று சொன்னால், நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று கூட்டமைப்பு என்பது இப்போ விடுதலை புலிகளோடு எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருந்த பலரை ஒன்றிணைத்த அணியாக இருந்தது. உங்களுடைய கூட்டமைப்பினுடைய கொள்கை என்று வருகின்ற போது விடுதலை புலிகளையும் அரவணைத்து அவர்களுடைய போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகையிலே பாராளுமன்றத்தினூடாக செயற்பட வேண்டும் என்பது உங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. அதாவது அந்த போராட்டம் என்பது தமிழ் மக்களுக்கான போராட்டம். அந்த அந்த அடிப்படையில் தான் அந்த இரண்டு போராட்டங்களையும் எவ்வாறு சமரசம் செய்து கொள்ள முடியும் என்று நீங்கள் இது கருதி இருந்தீர்கள். அதாவது செய்து கொள்வதில் உங்களுடைய திட்டம் என்னவாக இருந்தது? அதாவது உண்மையாக சொல்லப்போனால் ஆரம்பத்திலே தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டென்று பார்க்கின்ற பொழுது பாரிய ஒரு திட்டமோ பாரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இருக்கவில்லை. உண்மையாக அதை நாங்கள் ஒரு வகையிலே கொள்கை நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், நானோ அல்லது விநாயகமூர்த்தியோ அல்லது கஜேந்திரகுமார் அவர்களோ நாங்கள் நீண்ட காலமாக தேர்தல், அதாவது பாராளுமன்ற ஆசனங்களை சூடேற்றியவர்களும் இல்லை, சூடு வாங்கியவர்களும் அல்ல. ஆன காரணத்தினால் நாங்கள் இந்த கொள்கை நிலை, அதாவது குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பாசறையிலிருந்து வந்த காரணத்தால் அந்த கொள்கையை நாங்கள் வலியுறுத்தக்கூடியதாக இருந்தது. எனவே இன்னொன்றை நான் சொல்ல விரும்பினேன் என்னவென்றால், வரலாற்றை பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு காலகட்டத்திலே சார் பொன்னம்பலம் அருணாச்சலம் இருந்த காலம்,
ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த காலத்தின் பின்னர் ஒரு புதிய தலைமை ஒன்று தேவைப்பட்டது. அந்த நேரத்திலே இவர்கள் எல்லாம் தோல்வி கண்டு இந்த அரசாங்கத்திடம் எதுவும் பெற்றுவிட முடியாதென்று சேர்பண்ணமலம் ராமநாதன் அவர்கள் கூட ராமநாதன் கல்லூரியையும் பரமேஸ்வரா கல்லூரியையும் கட்டிவிட்டு அங்கேயே இருந்து அங்கேயே தன்னுடைய வாளை நீத்து கொண்டார். அதன் பின்னர் ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய காலம் 29ஆம் ஆண்டில் 1929-30ஆம் ஆண்டுகளிலிருந்து ஆரம்பித்தது. அது ஒரு 48ஆம் ஆண்டு வரையிலே, அதாவது சோல்பரி கமிஷன் வந்து புதிய முதலாவது தேர்தலுடன் ஏறத்தாழ இனவாத அரசியல் தென்னிலங்கையிலே ஒரு தலதூக்கிய பொழுது அதற்கு இணையாக அதை பயன்படுத்தி கொண்டு தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டு, அதாவது ஜிஜி பொன்னம்பலம் அவர்களால் அரசியலில் கொண்டு வரப்பட்ட செல்வநாயகம் அவர்களே ஒரு தமிழரசு கட்சி உருவாக்கி அந்த 30ஆம் ஆண்டு காலத்திலிருந்து 48ஆம் ஆண்டு காலம் 48ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 15 வருஷம் 18 வருஷம் அது முடிய தமிழரசு கட்சியின் காலம் வந்தது. 52ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழரசு கட்சியின் காலம் ஏறத்தாழ 70ஆம் ஆண்டுடன் முடிவடைந்த பொழுது மீண்டும் ஒரு புத்துதிரம் புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு, குறிப்பாக சொல்லப்போனால் அமதலிங்கம் அவர்களும் சிவசிதம்பரம் அவர்களும் பாராளுமன்றத்தில் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இணைந்து தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அது செல்வநாயகம் அவர்களும் தன்னுடைய இந்த அஹிம்சை போராட்ட தோல்வியை அறிவித்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் கூட்டணியை தமிழர் விடுதலை கூட்டணியை, அது தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியை உருவாக்கப்பட்டு தமிழர் விடுதலை கூட்டணியாக மாறி உருவாகியது. அந்த கூட்டமைப்பின் தமிழர் விடுதலை கூட்டணி இருந்த காலமும் முடிவடைந்து 2000ஆம் ஆண்டில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இன்று 1.5 தசாப்தங்கள் முடிவடைந்திருக்கின்றன. எனவே இதற்கு புது இரத்தம் பாய்ச்சுவதா அல்லது மீண்டும் ஒரு அமைப்பு உருவாக வேண்டிய ஒருமைப்பாடு தேவையான ஒரு அமைப்பு ஏற்படுமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த வீரியமான அந்த ஒருமைப்பாடு என்று தளர்ச்சி கண்டிருக்கின்றது நினைக்கின்றேன். இந்த இடத்துல தான் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு 15 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட வழியிலே இப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கின்றதா? அதாவது நான் நினைக்கின்றேன் அன்றைய போராட்டம் ஒரு சக்தியாக அமைந்திருந்தது. அதாவது இலங்கை அரசாங்கமாக இருந்தால் என்ன, சர்வதேச சமூகமாக இருந்தால் என்ன, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளிலிருந்து விலகிச் செல்லாத வகையிலே இங்கே ஒரு சக்தி இருந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஆதலினால்தான் அண்மையில் கூட நான் ஒரு முக்கிய அரசியல் பிரமுடன் கதைக்கும் பொழுது சொன்னார், அது கூறப்படுவதற்கு பகிரங்கமாக கூறப்படலாமல் இல்லையோ, சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த திட்டத்தை ஏன் நாங்கள் தொடர்ந்து செயற்படுத்த முடியாது என்று அவரிடம் அண்மையிலே இந்தியாவிலே கேட்கப்பட்ட பொழுது சொன்னான்னா, அன்றிருந்த நிலை வேறு இன்றிருந்த நிலை வேறு. எனவே இன்றிருக்கிற நிலையிலே நாங்கள் வலுவிழந்து விட்டோமோ என்கின்ற ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த வலுவிழந்த நிலையிலும் எங்களுடைய சம்பந்தன் ஐயா அவர்கள் தன்னுடைய ராஜதந்திர அல்லது சாணக்கியத்தினால் அதை காப்பாற்றுவார், வெற்றி பெறுவார் என்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. கால மாற்றம் மாறி இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தன்னுடைய நகர்வுகளிலே அல்லது பயண பாதையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று சொல்கின்றீர்கள். கட்டாயமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஒருமைப்பாட்டை கட்டி காக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கடந்த தேர்தலில் கூட நான் சம்பந்தன் ஐயாவுடன் ஏறத்தாழ ஒரு மனத்தியால் நாங்கள் பேசி சொன்னேன், தலைநகரிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட வேண்டும் என்று. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது நான் கொழும்பிலே போட்டியிட்டேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக. எனவே உதயசூரியனிலே. எனவே இங்கு அதாவது வடகிழக்கு வெளியே வாழ்கின்ற தமிழ் மக்கள், வடகிழக்கு சார்ந்த தமிழ் மக்களுக்கான ஏதோ ஒரு சக்தி ஒன்று தேவை. அந்த சக்தியை அன்று நான் மனோகணேசனுடன் இணைந்து சிறப்பாக கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. இன்று மனோகணேசனுடன் அன்று இருந்தவர்களே இன்று இல்லை என்கின்ற ஒரு நிலையிலே தான் போய்கொண்டிருக்கின்றது. அதனால் தான் இன்றும் கூட அவர்கள் ஐக்கிய நாடுகளினுடைய பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். அவருடைய கருத்து மலையகம் சார்ந்ததாக இருக்கின்றது, தவிர வடகிழக்கு மக்கள் சார்ந்ததாக இருக்கவில்லை. அந்த வகையிலே தான் குமார் பொன்னம்பலம் காலத்திலிருந்து இன்று வரை நான் தலைநகரிலே மக்கள் பிரதிநிதியாக மாநகர சபையில் இருந்திருக்கேன், மாகாண சபையில் இருந்திருக்கேன், பாராளுமன்றத்தில் கூட 34,000 வாக்களை பெற்றிருக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது எமது தமிழ் மக்களுக்கான ஒரு தலைமை ஸ்திரமாக அமைய வேண்டும், அல்லது எம்மை ஆதரிக்கின்ற ஒரு திறமையான தலைமை வேண்டும். அந்த வகையிலே தான் நான் இன்று நண்பர் பிரபா கணேசன் அவர்களுடன் இணைந்து செயற்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம்,
எங்களுடைய உரிமைகளையும் புரிந்து கொண்டு நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலத்துக்கு ஏற்ப மாற வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை சொல்கின்றீர்கள். தற்போதைய சூழலிலே புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்றது. அதனூடாக ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் அதற்கான அழுத்தம் ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வகிப்பாகம் எந்த அளவிலே இருக்க வேண்டும்? தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வகிப்பாகத்தை பொறுத்தவரையிலே அது தனிப்பட்ட ஒரு இருவருடைய சிந்தனையிலே எங்களுடைய அபிலாஷைகள் எல்லாம் மறக்கப்பட்ட நிலையிலே போவதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், நான் தலைநகரிலிருந்து அரசியல் செய்வோம். உண்மையான அபிலாஷைகளுக்கு உரியவர்கள் வடக்கு கிழக்கு சார்ந்த மக்கள், வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள். எனவே அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் காலத்தில் எதை உறுதியாக சொன்னார்களோ, என்ன சாணக்கியம் இருந்தாலும் தமிழினத்தை ஏமாற்றிவிடக்கூடாதுன்னு நம்புகின்றேன். ஆனால் ஏதோ தன்னுடைய சாணக்கியத்தின் வாயிலாக பலவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே சம்பந்தனையா அவர்கள் ஒரு பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். அது வெற்றி பெறுமா இல்லையா என்றாலும், அது எங்களுடைய மாவை சேனாதிராஜா அவர்கள் தெளிவாக சொன்னது போல, எங்களுடைய அபிலாஷைகளை இந்த அரசியலமைப்பு கொண்டு வரவில்லையாக இருந்தால் அது அவர்களுக்குரிய ஒரு ராஜதந்திர தோல்வியாக அமையும் என்று சொல்லியிருந்தார். அதை நான் இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணி இன்னும் உரத்து கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை மறந்துவிடக்கூடாது. அது அவர்களுடைய தோல்வியாக அமையும். ஆம் நேர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வகிபாகம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய செல்நறி எவ்வாறு அமைந்திருந்தது, அவர்களுடைய வரலாறு என்ன என்பதை எல்லாம் கலாநிதி குமரகுருபரன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலே அந்த தமிழ் தேசிய அரசியலிலே செயற்பாட்டாளர்களாக புதிய தலைமுறையினர் தற்போது இணைந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் மத்தியிலே பல்வேறான கருத்துக்கள் இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உருவாக்கம், அதனுடைய கொள்கைகள், அதனுடைய வரலாறு தொடர்பிலே பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அவை தொடர்பிலே ஒரு திறந்த தெளிவு ஏற்பட வேண்டும். வரலாறுகள் திரிவுபடுத்தக்கூடாது என்ற வகையிலே தான் அந்த கூட்டமைப்பின் உருவாக்கிகள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு கலாநிதி குமரகுருபரன் அவர்களை இன்று ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் இணைத்திருந்தோம். அவரின் தெளிவான விளக்கத்தை, உண்மையிலே எவ்வாறு உருவாகியது என்ற வரலாற்று சுருக்கத்தையே நமக்கு சொல்லியிருந்தார். அதற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.